My 11 circle today match India vs Pakistan. ஸோ என்னோடய டெமோ டீம் நான் ஜஸ்ட் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தியா vs பாகிஸ்தான் இன் மை 11 சர்க்கிள். இந்தியா vs பாகிஸ்தான் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே தேர் ஆர் லாட் ஆஃப் கான்டெஸ்ட். 49 rupees, 39 rupees. I am go for 49 rupees. இதோடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crore கேஷ் ப்ரைஸ் அண்ட் ஒரு ராயல் என்ஃபீல்டு அண்ட் ஐஃபோன் அண்ட் இதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ரைஸ். இதில் ஓவரால் வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா 1800,601. இப்போது நான் இதை கிளிக் பண்ணுறேங்க. 10.2 crore 20 crores ஓவரால் ப்ரைஸஸ் அண்ட் ஐ வில் கோ தட். அண்ட் இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 49 rupees வரைக்கும் தராங்க. ஸோ என்னுடைய டெமோ டீம் தான் இதில் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை லொக்கேஷனை ஆன் பண்ணணும். கிரியேட் டீம். இதில் குயிக் கிரியேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வியூ வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த வியூவில் நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் அதர் பிளேயர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ரோஹித் சர்மா, சப்போஸ் சுப்மன் கில் வந்தாருன்னா மேட்ச்சில் இஷான் கிஷான் இருப்பாரா, ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வேணுன்றதுனால இஷான் கிஷானை வச்சுருப்பாங்க. மேபி ஸ்ரேயஸ் ஐயரை பெஞ்சில் போடுவாங்க இன்கேஸ் சுப்மன் கில் உள்ளே வந்தாருன்னா. அதே மாதிரி ஷமி பார்த்திங்கன்னா அதர்ஸ் பிளேயரில் இருப்பார், கில்லு அதர் பிளேயரில் இருப்பார். ஷமியோடைய ஹோம் கிரவுண்ட் அகமதாபாத் பிச். ஸோ அவர் அங்கே ஐபிஎல் குஜராத் டைட்டன்ஸ்க்காக நிறையா விளையாடிருக்காரு. ஸோ அது ஒன்று. மூணாவது ஹர்திக் பாண்டியா, குஜராத் டைட்டன், அவருடைய ஹோம் கிரவுண்ட். அதே மாதிரி ரவீந்தர் ஜடேஜா ஃபைனல் மேட்ச்சில் வந்து 2 6 அடிச்சிருப்பார். ஒரு 6 ஒரு 4 அடிச்சிருப்பார். அவருக்கும் அது நல்ல ஃபெமிலியரான பிச் ஜடேஜாவுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இமாம் உல்லாக், முகமது ரிஸ்வான், பாபர் அசாம். ஸோ இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்கு தான் நம்ம இதில் மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். இப்போது இதில் சினாரியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 விக்கெட் போகுது. அதுக்கப்புறம் 4 5 6 வந்து பேட்டிங் பண்ணி ஒரு 220 230 ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான். அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 விக்கெட் போகுதுன்னா யாரெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது? இமாம் உல்லாக், பாபர் அசாம், ரிஸ்வான், ஷக்கீல். இந்த 4 பேரில் ஒரு 2 பேரை ரிமூவ் பண்ணணும், 2 பேரை வைக்கணும் அப்படின்னு வைக்கலாம். அப்போ நான் இமாம் உல்லாக்கை செலக்ட் பண்ணுறேன். தென் பாபர் அசாமை செலக்ட் பண்ணுறேன். அதோட இஃப்திகார் அகமது வரும் 15%. அதுக்கப்புறம் அசான் அலி, சதாப் கான். இவ்வளோ தான் என்னுடைய டீம். 1 2 3 4 5. கம்மிங் பேக் ஹர்திக் பாண்டியா, ரவீந்தர் ஜடேஜா, சுப்மன் கில் இருந்தால் சுப்மன் கில். கோலி வந்து பாகிஸ்தான் கூட நல்லா விளையாடுவார். அண்ட் தென் கோ ஃபார் கேஎல் ராகுல் ஆர் ரோஹித் சர்மா. கேஎல் ராகுல் ஆர் ரோஹித் சர்மா அப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் பும்ரா அண்ட் சிராஜ். ஏன்னா ஓப்பனிங் 2 பேர் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க அந்த கான்செப்ட். கேஎல் ராகுல் ஆர் இஷான் கிஷான். இப்போது கேஎல் ராகுல், இஷான் கிஷான் 22%. ஸோ ஓப்பனிங் இறங்கினார்னா அவரையும் எடுத்துக்குவோம். ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்கே வந்து நான் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போடுறேன், ரவீந்தர் ஜடேஜாவை வைஸ் கேப்டனாக போடுறேன். இதுதான் என்னுடைய டீம். ஸோ ஒரு டீம் டெமோ டீம். கிளிக் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மை 11 சர்க்கிளோடைய டீம். தேங்க்யூ.